மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு நம்ம எல்லாரும் மனித உலகத்துல பிறந்து அந்த மிருகங்கள் மாதிரியே பிறக்கிறோம், வாழ்றோம், இறந்து போறோம்னு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஒண்ணுமே மாற்றம் இல்லைன்னா என்ன எதுக்காக பிறந்தோம்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதனால தான் புத்தர் பகவான் போதிக்கிற காரணத்தை பற்றி நன்றாக பார்த்தா புத்தர் பகவான் போதிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில மிருகோலகத்துல இல்லாத ஒரு காரணத்தை நம்ம செய்வோம். என்ன காரணம்? இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதுதான் கூடாதது, இதுதான் செய்யக்கூட காரணம் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிஞ்சு பார்த்துட்டு இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம மனித உலகத்துல கிடைக்கிற ஒரு முக்கியமான காரணம். இது கிடைக்காது இல்லையே. அப்படின்னா இப்ப புத்தர் பகவான் நம்மள மாதிரி ஒரு மனிதனா தான் இந்த உலகத்துக்கு பிறந்தாரு. அப்படி பிறந்து அவர் என்ன பண்றாரு, மனிதனா பிறந்த நான் அதே போல என்னோட இருக்கிற எல்லாரும் துக்கங்கள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த துக்கத்திலிருந்து விடுதலை ஆகுறதுக்கு என்னமாவது ஒரு வழி இருக்குங்க. எங்க இருக்கு இந்த சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியத்தை தேடி போனார். தேடி போயிட்டுனா அவருக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் அவரோட இருந்த அம்மா அப்பாவுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சத்தியத்தை தேடி கண்டுபிடிச்சு போதினார். அப்படின்னா நம்ம எல்லாரும் புத்தி உள்ள மனிதனா நல்லா பார்க்கணும். புத்தர் பகவான் பார்த்த மாதிரி நான் மனிதனா பிறந்திருக்கிறேன், நான் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னது மாதிரி எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க, நான் இப்படி இந்த துக்கங்கள்ல இருந்து விடுதலை ஆகுறது எப்படி? அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க, அவங்க எல்லாரும் பிள்ளைக்கு பார்த்துக்கிறாங்க, கடைசியா எல்லாத்தையும் விட்டு போறாங்க. நானும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கும் அவங்க படுற என்னமாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா, அவங்க அனுபவிக்கிற என்னமாவது துக்கங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே எனக்கும் இருக்குது. எவ்வளோ முயற்சி பண்றேன்னா அவங்க மாதிரி ஆக மாட்டேன், நான் நன்றாக ஒரு உயர்ந்த மனிதனாகுவேன், ஒரு நல்ல ஒரு பணக்காரனா ஆகுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நினைக்கிறது எல்லாம் நடக்குமா?